Okay, good evening guys. Guys, நான் பேசுறது கேக்குதா? புரியுது. கேக்குது சார். ஓகே. ஸோ 2 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு லாகின் அக்சஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். உள்ள டூல யாராவது லாகின் பண்ணி பார்த்தீங்களா? சார் பார்த்து சார் இனிமேல் ஒர்க் பண்ணும். ஏன்பா என்னாச்சு? நான் ஒர்க் பண்ணாதானே நான் ஏன்னா அதுக்கு தான் நான் எப்படியும் மேக்ஸிமம் வந்துட்டு என்ன அப்படின்னா சண்டே டைம் கொடுக்குறேன். இந்த தடவை சாட்டர்டே வேறு டைம் கொடுத்துருந்தேன். சரி யாராவது ஒர்க் பண்ணி ஸ்க்ரீன் வந்துட்டு அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உள்ளே போடுவாங்கன்னு. பாருங்களேன், இப்போது நான் க்ரியேட் பண்ண அந்த 2 கேம்பெயின் மட்டும்தான் அப்படியே இருக்குது. ஸோ யாருமே வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ரை பண்ணவே இல்லை. டூலவே ஐ திங்க் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னும் லாகின் பண்ணி பார்க்கல. சரி ஓகே, இப்போது அருண் நீங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லை வந்துட்டு மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா? சார் மொபைல் சார். ஓகே, அகிலேஷ் நீங்கள்? அகிலேஷ் ஓகே அகிலேஷ், உங்களோட சிஸ்டம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மொபைல்லையுமே இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் உங்களுக்கு மைக் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன் சிஸ்டமில். ஸோ மொபைல்லையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. மொபைலில் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது நீங்கள் வந்துட்டு பேசுகிறதுக்காக, வாய்ஸ்க்காக. ஸோ ஸ்க்ரீனை வந்துட்டு என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போவே வந்துட்டு என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கேம்பெயின் வந்துட்டு க்ரியேட் பண்ணி பார்க்கலாங்க. எனக்கு அந்த 45 டேஸ் கம்ப்ளீட் பண்ண முடியலனாலும் பரவாயில்லைங்க. ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா டைம் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஏன்னா உங்களை வந்துட்டு ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்றத என்னோடய மோட்டிவ், சரியா? ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. நான் வந்துட்டு எனக்கு டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லைங்க. ஓகே, ஸோ இப்போது அகிலேஷ் உங்களோட ஸ்க்ரீனை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எப்படி வந்துட்டு பண்ணுறது அப்படின்றத ஒரு தடவை பார்த்துடலாம். ஓகே, நான் உங்களை வந்துட்டு என்ன அப்படின்னா மொபைல்லையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது உங்களோட ஸ்க்ரீனை வந்துட்டு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். நான் என்னோடய ஸ்க்ரீனை இப்போ நான் பாஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் யாராவது ஒருத்தவங்களாவது ஒர்க் பண்ணி என்ன பிரச்சனை வருது அப்படின்றத சொன்னால் தான் மற்றவங்களுக்கும் அட்லீஸ்ட் வந்துட்டு ஓகே அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றதுக்காக வெளியில் வருவாங்க. ஸோ யாருமே ட்ரை பண்ணாமல் நான் மட்டுமே ஒன் சைடாக வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்லி கொடுக்குறது, நான் இதுக்கு இப்போ 45 டேஸ் வந்துட்டு எடுக்கணும். ஸோ நான் நினச்சேன் அப்படின்னா ஒரு 1 வீக்கில் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். பட் ஆனால் அது மற்றவங்க பண்ணுற மாதிரி நானும் பண்ணக்கூடாது இல்லையா? ஏன்னா ஒரு வெளியில் கோர்ஸுன்னு சொல்லிட்டு படிக்க போகிறது தான், அதுதான் வந்துட்டு நம்மளோட கெரியருங்க. ஸோ நம்ம காலேஜ்லேயும் படிப்போம். பட் அந்த டிகிரி வந்துட்டு என்ன அப்படின்னா நல்லா ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு அது யூஸாக இருக்கும். ஸ்கில் இல்லாதவங்க இது மாதிரி வெளியில் ஏதாவது கோர்ஸ் படிச்சுட்டு தான் போவாங்க. அப்போது அவங்கள மாதிரி யாராவது இங்கே வந்திருந்தீங்க அப்படின்னா அவங்களையும் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கில் வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணிவிட்டு நான் வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு எல்லா பேருமே ஒர்க் பண்ணுங்கள். அகிலேஷ் உங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இப்போது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு தெரியுமா? நீங்கள் மொபைலில் அன்மியூட் பண்ணிக்கோங்க. மியூட்டில் இருக்கீங்க மொபைல்லையும். ஸோ மொபைல்லையும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டேன் சார். ஓகே அகிலேஷ், உங்களோட ஸ்க்ரீனை வந்துட்டு இப்போ ப்ரெசென்ட் பண்ணுங்க. சார் அந்த ஆக்சுவலி வந்துட்டு சென்டியா பிரசன்ட் இருக்கு, அது அது கொடுக்கணுங்களா? ஓகே, பிரசன்ட் நவுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டீங்களா? அதை கிளிக் பண்ணிட்டேன் சார். ஓகே, அதில் என்டையர் ஸ்க்ரீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஆமாம் சார், ஆமாம். என்டையர் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு கீழே ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீன் இருக்கு, என்டையர் ஸ்க்ரீன் சொல்லிட்டு. ஆமாம் சார், இது வருது. ஓகே, அந்த ஸ்க்ரீனையும் கிளிக் பண்ணாதான் கீழே ஷேர் அப்படின்ற பட்டனே உங்களுக்கு எனேபிள் ஆகும். வியூ ஆகுதா சார்? ஓகே, வியூ ஆகுது. ஓகே சார், ஓகே. கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் ஏற்கனவே உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துருந்தேன் இல்லையா?
இன்வைட் அக்செப்ட் ஒன்ஸ் இந்த பண்ணிருப்பீங்கன்னு மெயில் நினைக்கிறேன். இல்லை சார், அது வேற மெயிலில் லாகின் ஆயிருக்கு. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சிஸ்டமில் என்ன மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியை ஓகே இப்போ சார். எனக்கு சாட்லேயே போடுங்க. நான் திரும்ப அகைன் கூட இந்த மெயில் ஐடிக்கு அக்சஸ் கொடுக்குறேன். 1 செகண்ட் சார். உங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட மெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்பாக்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஓகே, இப்போ இன்விடேஷன் வந்திருக்கும். அக்செப்ட் இன்விடேஷன் கொடுங்க. கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கேட்டுச்சு அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. செட்டப் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கொடுத்துருங்க. உங்களோட மெயில் ஐடியோட பாஸ்வேர்ட். கீழே அந்த டாஸ்க் பாருக்கு கீழே நீங்கள் வச்சுக்கலாம். கீழே டாஸ்க் பார் கீழே எடுத்து நல்லா கீழே கொண்டு வந்து வச்சிருங்க. அப்படி வச்சிருங்க. ஓகே, டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. புரியல சார், புரியல. டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. டர்ன் ஆன் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ். ஓகே, வெயிட் பண்ணுங்க. டர்ன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, டன் கொடுத்துருங்க. கீழே வாங்க. ஓகே, இப்போ அந்த டேபை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் டேப் பாருங்க, உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த டேபை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். Are you sure you want to exit the ஓகே, இப்போ இந்த கூகுள் ஆட் டேப் இருக்கு இல்லையா, இந்த டேபை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் அகைன் நீங்கள் ஓப்பன் பண்ணணும், கூகுள் ஆடை வந்துட்டு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா மெயிலுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. ஓகே சார். ஸோ டைரெக்டாக ads.google.com போய்க்கலாம். இல்லைனா கூகுள் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சைட்குள்ளே போய்க்கோங்க. கீழே சார் வியூ மோர் இன் கூகுள் ஆட்ஸ் இதே கொடுக்கலாம். அது நம்ம அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அக்சஸ் வாங்கியிருக்கிறதுனால நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்கிற கேம்பெயின் அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. நம்ம என்ன சொல்லியிருக்கேன், கூகுள் ஆடுக்குள்ளே போகணுன்னா டேரெக்டாக சைட்டு இல்லைனா சர்ச் பண்ணிவிட்டு டேரெக்டாக ads.google.com இருக்கிற சைட்டை கிளிக் பண்ணி போக சொல்லியிருக்கேன். சைன் இன் டு கூகுள் ஆட்ஸ். எஸ், கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, மேலே சைன் இன் ஆர் ஸ்டார்ட் நவ் கொடுத்துடலாம். இப்போ ஸ்டார்ட் நவ் கொடுக்கணுமா இல்லை எப்படி? ஸ்டார்ட் நவ், சைன் இன் ரெண்டுல எதுனா கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸ்டார்ட் நவே கொடுத்துட்டேங்க. கொடுங்க. ஓகே பாருங்க, கீழே வந்து செந்தில் சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா உள்ளுக்குள்ள போயிடும். ஓகே சார். ஸோ நீங்க எவ்ரி டைம் ஜிமெயிலை கிளிக் பண்ணி தான் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்க டைரக்டா ads.google.com அப்படின்ற சைட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு டைரக்டா லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓபன் ஆகும். ஓகே சார். ஓகே இப்போ ஹைட் கொடுங்க. ஹைட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, கீழே அந்த ஒரு நோட்டிபிகேஷன் ஓபன் ஆயிருக்கு பாருங்க. கீழே இந்தியா டாக்ஸ் இன்ஃபோ மிஸ்ஸிங் ஜிஎஸ்டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் எண்டு ஓபன் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு கீழே இருக்கிற ஹைட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹைட் ஆயிடும். திரும்ப அதுக்கு நேரா இருக்கிறாங்க, திரும்ப இன்னொரு ஹைட் இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இப்போ புதுசா இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, கேம்பெயின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் அருணும் சேர்ந்து இப்போ ஒரு ஸ்கிப் ஆட் எப்படி கிரியேட் பண்றது அப்படியே 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு கேம்பெயினை கிரியேட் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ டூலுக்கான லாகின் வந்துச்சு, டூல் ஓபன் பண்ணிட்டீங்க. இது வரைக்கும் யூடியூப் ஸ்கிப் ஆட் பார்த்துருக்கோம். ஸோ எப்படி பண்றது ஒரு தடவை நீங்க இப்போ ட்ரை பண்ண போறீங்க. அகிலேஷும் சரி அருணும் சரி இப்போ சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் இந்த ஸ்கிப் ஆடை இப்போ கிரியேட் பண்ணுங்க. ஓகே சார். மியூட் போட்டுக்கிறேன், நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டே பாருங்க. ஹலோ அருண் ப்ரோ. நான் சொல்லுங்கண்ணா. அப்படியே கொஞ்சம் பண்ணலாங்களா? ஓகே. ஓகே. அப்படியே நான் பண்றேன், நீங்க கொஞ்சம் ஏதாவது ராங் இருந்தாலும் சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே. சூஸ் அப்ஜெக்டிவ்ல யூடியூப் ஆட்னால நம்ம வீடியோ செலக்ட் பண்ணிருக்கோம். சார் சொல்லுங்க அகிலேஷ். சார் கம்பெனி நேம் எது வேணா கொடுக்கலாமா சார்? கேம்பெயின் நேம் இப்போ நீங்க கிரியேட் பண்றது தான் ஒரு கேம்பெயினை ஒரு யூடியூப் ஸ்கிப் ஆட் கிரியேட் பண்ண போறீங்க. அப்போ அதுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் சொல்லுவோம். அப்போ நீங்க கிரியேட் பண்ண போற இந்த கேம்பெயினுக்கு நேமிங் நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே சார். அதுக்கு இல்ல சார், இந்த பிட் ஸ்ட்ராட்டஜில மட்டும் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஸோ பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, டார்கெட் சிபிவி காஸ்ட் பெர் வியூ அப்படின்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதுக்கான மீனிங் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி அதாவது இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி வந்துட்டு இருக்கிற சப்டைப்பில் கேம்பெயினோட சப்டைப்பில் ஒரே ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் கொடுக்குறாங்க. சரியா, டார்கெட் சிபிவி அப்படின்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இங்கே மாற்ற முடியாது. ஓகே சார்.
இங்க இருக்கிற அந்த ஒவ்வொரு செட்டிங்ஸுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? சார் புரியல சார். இங்க இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஆமா சார். பண்ணிருக்கீங்க சார். ஓகே. இதுல ஞாபகம் இருக்கா எது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு? எஸ் சார். ஓகே. ப்ரொசீட் பண்ணுங்க. அருண் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே சார். அண்ணா அந்த கீழ இருக்கிறத எது சொல்றீங்க? அந்த ப்ளூ டிக் எடுத்துட்டீங்கன்னா யூடியூப் மட்டும். கரெக்டாப்பா? அந்த யூடியூப் மட்டும் எனேபிள் ஆகுற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. அது எனேபிள் ஆக மாட்டேங்குது. ஓகே. யூடியூப் டிஃபால்ட்டாவே செலக்ட் ஆகி தான் இருக்கு. ஓகே சார். அப்ப அந்த கூகுள் டிஸ்ப்ளே அது தேவையில்லை. ஒன்லி யூடியூப் மட்டும்தான். ஓகே சார். ஆக்சுவலி அகிலேஷ், சொல்லுங்க சார். இங்க நீங்க செட் பண்ற செட்டிங்ஸ் எல்லாமே அதுக்கான மீனிங் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே சார். அதாவது வந்து என்ன அப்படின்னா நீங்க பண்றது கரெக்டா அப்படின்றத விட இந்த செட்டிங்ஸ்க்கான மீனிங் வந்து இதுதான். அப்ப இந்த செட்டிங்ஸ் வந்து இதுக்காக பண்ணணும் அப்படின்றத வந்து என்ன அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஓகே சார். ஓகே. அருண், இங்க இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியுமா? அகிலேஷ் உங்களுக்கும். சார் கொஞ்சம் அதான் நீங்க வந்து என்ன அப்படின்னா நான் என்னைக்கு சொல்றது அன்னைக்கு நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கல அப்படின்னா இந்த டிஃபிகல்டிஸ் வரதா செய்யும். ஓகே சார். ஓகே. ஸோ டே 6, 7, 8, 9 4 வீடியோஸுமே என்டையர் செட்டிங்ஸோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஏற்கனவே வீடியோல வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு ஒன்ஸ் அகைன் வந்து என்ன அப்படின்னா இப்போ வீடியோவை நீங்க பார்த்துட்டு ட்ரை பண்ணீங்கன்னா எனக்கு பெட்டர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே சார். டே 6ல இருந்து டே 9 வரைக்கும் இருக்கிற அந்த வீடியோஸை ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிட்டு நீங்க வந்து ஒர்க் பண்றதுக்கு பாருங்க. ஓகே சார். இப்போ ஓகே. நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே சார். பிகாஸ் அது வந்து எதுக்காக அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நீங்க பண்றது கரெக்டா இல்லையா அப்படின்றத கேட்டு பண்றதை விட ஒரு கேம்பெயின் ஸ்கிப் ஆட் வந்து கிரியேட் பண்ண போறோம்னா உள்ளுக்குள்ள இந்த செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸோட மீனிங் வந்துட்டு என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே சார். பிகாஸ் இதுதான் நீங்க ஒர்க் பண்ணாதலைன்னா ஒர்க் பண்ண, ஏன்னா நீங்க எல்லாம் இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க அகிலேஷ். அப்போ நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க வந்துட்டு ஒர்க் பண்ணி தான் ஆகணும். வேற வழி கிடையாது உங்களுக்கு. இனிமேல் நாளையில இருந்து ஸ்கிரீன் நீங்க தான் ஷேர் பண்ணணும் எனக்கு. ஓகே சார். ஓகே. சரியா? ஓகே சார். நாளைல நீங்க தான் ஸ்கிரீன் ஷேர் பண்ண போறீங்க. சொல்ல ஒன் பை ஒன்னா கிளிக் பண்ண போறீங்க. ஓகே இப்போ சார். நீங்க வந்து என்ன அப்படின்னா டே 6ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டே 9 வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கோங்க யூடியூப் வீடியோவை. சரியா? ஸ்பீடா ப்ளே ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற செட்டிங்ஸ் வந்துட்டு இதுதான் அப்படின்றத உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்களே ஒரு கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்களே ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் கிரியேட் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா வெரிஃபை பண்ணிட்டு பண்ணுற அகிலேஷ் எனக்கு வேணாம்.
நீங்க இன்னொருத்தவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா அருண் இன்னைக்கு தான் ஜாயின் பண்றாரு அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றதுல அருண் டவுட் கேட்டாருன்னா நீங்க எனக்கு சால்வ் பண்ணி கொடுக்கணும். அந்த அளவுக்கு தான் நான் அகிலேஷ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பிகாஸ் அதுதான் நானும் ஒருத்தவங்களுக்கு நான் கன்வே பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும். எனக்கு அந்த ட்ரைனிங் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட்டும் மற்றவங்களுக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணணும். ஓகே சார். ஓகே. அதனால டே 6ல இருந்து டே 9 வரைக்கும் இருக்கிற வீடியோஸை பாருங்க. ஓகே சார். டீடைலிங் தெரிஞ்சுக்கோங்க. திரும்ப அதுல டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்கிட்ட திரும்ப சொல்லுங்க. டைம் டிலே ஆனாலும் பரவாயில்ல. ஓகே சார். ஓகே. கண்டிப்பா வந்துட்டு என்ன அப்படின்னா அதாவது இதை பொறுத்த வரைக்கும் இந்த டூலை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியது செட்டிங்ஸ் தான். இதை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டு எழுதுற வேலை கிடையாது. இந்த டூல் ஒரு ஆடியன்ஸ் செட் பண்ணணுமா டைரக்டா அந்த ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணி அங்க செட் பண்ணணும். ஒரு லொகேஷன் செட் பண்ணணுமா டைரக்டா அந்த லொகேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி எந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது என்னோட ஆட் வந்து டிஸ்பிளே ஆகணும். கரெக்டாக பிளேஸ்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணணும். ஃபைனலாக ஒரு ஆட் காப்பி கிரியேட் பண்ணும்போது அங்கே இருக்கிற கீழே டெக்ஸ்ட் பாக்ஸ்னா என்ன, டிஸ்கிரிப்ஷனா என்ன, அது தெரியணும், உங்களுக்கு தெரியணும். அது தெரியாமல் நம்ம வந்துட்டு பண்ண முடியாது. பிகாஸ் அதுக்கு தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலிங் பண்ணுறது. இந்த செட்டிங்ஸில் நீங்கள் டீட்டெயிலிங்காக உங்களுக்கு நீங்களும் டீட்டெயில் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு என்ன அப்படின்னா எவ்வளோ சிம்பிளாக சொன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்லுறப்போ ஈஸியாக இருக்கும், இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது ப்ராக்டிஸும் சேர்த்து பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு என்ன அப்படின்னா கற்றுக்கவே முடியாது. ஸோ இதுதான் ரீசன் நான் இப்போ ஐடென்டிஃபை பண்ணது இதுதான். ஏன் லாகின் பண்ணலை, டைம் அப்படின்றது கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு பயம் இருக்குது, இது வந்துட்டு கரெக்டாக இருக்கா இல்லையா, இல்லை நான் சொன்னது ஏதோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையா, இல்லை வந்துட்டு என்ன அப்படின்னா செட்டிங்ஸ் வந்துட்டு இன்னும் வந்துட்டு தெரியணுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. அதனால தான் லாகின் பண்ணல. நீங்கள் மட்டும் இல்லை, நான் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டே 6ல இருந்து டே 9 வரைக்குமான இருக்கிற வீடியோஸை ஒன்ஸ் அகைன் ஏன்னா இது வந்துட்டு எல்லாமே உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணது தான். அதை தான் திரும்ப வந்துட்டு என்ன அப்படின்னா பார்க்க போகிறீங்க. அப்படி பார்த்துட்டும் ஏதாவது டவுட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப அகைன் வந்துட்டு கேளுங்க. இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது போகலாம். ஏன்னா அடுத்து போகும்போது நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகும்போது நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் அடுத்தது வந்துட்டு போகும்போது என்ன ஒரு நாளைக்கு 2 டைப் கூட முடியும், மாட்டிப்பீங்க. இப்போ படிக்கிறது வேஸ்ட்டாக போயிடும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. நான் டைம் கொடுக்குறேன். சரி, அந்த 45 டேஸ்ன்றதை மறந்துடுங்க. 450 நாளாக கூட இருந்துட்டு போகுது, அது பிரச்சனை இல்லைங்க. ஆனால் என்னோட ஸ்டூடெண்ட் ப்ராப்பராக வெளியில் போகணும். ஓகே சார். சரியா? ஓகே சார். ஸோ அதனால் இந்த இதை திரும்ப அகைன் வந்து என்ன அப்படின்னா வீடியோ பாருங்கள். இது இப்போ பார்க்க போகிறது நீங்கள் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கிடையாது. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதா அகைன் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரிவ்யூ பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? இது ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கிடையாது நீங்கள் பார்க்க போகிறது. அருண் புரிஞ்சதா? அருண் சார் புரிஞ்சது சார். இப்போ கொடுக்குறது ப்ரீ ரெக்கார்டட் வீடியோவில் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதை நீங்கள் திரும்ப வந்துட்டு பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துக்க போகிறீங்க. ஒவ்வொருத்துக்கும் என்ன மீனிங் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ண போகிறீங்க. புரியுதுங்களா? நான் சான்ஸ் கொடுக்குறேன், நான் சான்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். டைம் டிலே வந்துட்டு நீங்கள் பயப்பட வேணாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போகும்போது கூகுள்லேயும் மெட்டாலையும் மாஸ்டராக தான் ஆகணும். கண்டிப்பாக அதுதான் ஆகணும், வேறு வழி இல்லை, உங்களுக்கும் வழி இல்லை. ஓகே சார். சரியா? ஸோ அதனால் நாளையிலேருந்து இனிமேல் நான் சிஸ்டம் ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு என்ன அப்படின்னா அகிலேஷ் நீங்கள் தான் ஷேர் பண்ண போகிறீங்க. பிகாஸ் நீங்கள் தான் இந்த ஃபீல்டு, உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப புதுசு. அருணாது இப்போ கரண்டாக படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டு. ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க திரும்ப இங்கே ஸ்விட்ச் பண்ணும்போது நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் வந்துட்டு இந்த இடத்துல எடுத்தாக வேண்டியது இருக்குது. அதனால் இனிமேல் நீங்கள் தான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும். ஓகே சார். நான் ஷேர் பண்ணுறேன். நான் இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க, குரூப்லேயே அப்டேட் பண்ணுங்க. இப்போ ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, ஓகேவா? ஓகே சார். ஓகே. இப்போ டூலையுமே லாகின் பண்ணியாச்சு. நீங்கள் டேரெக்டாக நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ads.google.com அப்படின்னா டைப் பண்ணிட்டு போய்க்கலாம். அருண் நீங்களும் அக்செப்ட் பண்ணி இது வரைக்கும் போகலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ப்ராசஸ், இதுதான் ப்ரொசீஜர். சார் அக்செப்ட் பண்ணிட்டேன் சார். ஓகே, கூகுள் ஆட் டூல்குள்ளே போயிட்டீங்களா? சார் போயிட்டேன் சார், இன்னும் ஒர்க் பண்ணல சார். ஓகே, நீங்கள் போயிட்டு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் தெரியும். பிகாஸ் இது வந்து டெக்னிக்கலாக எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம இருக்கிற அந்த ஒவ்வொரு செட்டிங்ஸ்க்கான மீனிங் என்னன்றதை தெரிஞ்சு ஓகே சார் கேம்பெயின் கிரியேட் பண்ண போகிறத கண்ட்ரோல் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது எந்த அளவுக்கு கண்ட்ரோல் ப்ராப்பராக பண்ணுறோமோ
அந்த அளவுக்கு ப்ராப்பரா ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே சார், ஒர்க் பண்ணிடலாம். சரி, ஓகே. எனக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணா மட்டும் தான்ப்பா அடுத்தடுத்த செஷன் வந்துட்டு போகும். அதனால ஓகே எனக்கு சார். சீக்கிரமா முடிச்சு குடுங்க. அந்த இது இங்க கிடையவே கிடையாது. சரியா? நான் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. ஸோ நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, கண்டிப்பா என்கிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒர்க் பண்ணி காட்டி தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஓகே சார். சரிப்பா, ஓகே. சரி, கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு குரூப்ல மறக்காம அப்டேட் பண்ணுங்க. அதே மாரி இந்த நம்ம வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ண போறோம். இந்த வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிற லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்மளோட இந்த இந்த பேட்ச்ல இருக்கிற அதர் பீப்பிள்மே நம்ம வீடியோ மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்களும் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணி காட்டலன்னா, நான் உங்களுக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா, க்ளோஸ் பண்ணி தரமாட்டேன். எல்லா பேருமே எனக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணி குடுத்துட்டு தான் போணும். ஒர்க் பண்றதுனா என்னோட ஆஃபீஸ்க்காக வேலை பார்க்க சொல்லல. நீங்க படிக்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க வந்த சப்ஜெக்ட்ட நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டு போணும்ன்றது தான் என்னோட ரிக்வெஸ்ட். புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ. பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.